உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்க வைஃப் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது? அது ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததா? நம்மளோட ஃபுல் பயமா இருக்கும் எனக்கு. நல்லா பண்றேன் அடிப்பாங்க போட்டு இருந்தேன். யாருக்கு அந்த விண்டேஜ் யுவன் அப்படிதான், அந்த பையனே விண்டேஜ் தான். யுவன் இஸ் ஆல்வேஸ் தேர், இஸ் நெவர் பேக். The story should inspire him. ஸ்டோரி இன்ஸ்பயர் ஆச்சுன்னா மியூசிக் தானா நல்லா வரும். வணக்கம் ஆகாஷ். வணக்கம். வணக்கம். சோ நேசிப்பாயாங்கிற டைட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும் அந்த டைட்டில்லாம் சொல்லுது. இது வந்து ஒரு மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நேசிப்பாயா அப்படின்னு கேட்கற மாதிரி. இந்த டைட்டில் எங்கேருந்து பிடிச்சிங்க, இல்ல வேற ஏதாவது டைட்டில்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு? கேள்வி உங்களுக்கு நீங்க சொல்றதுலயே பதில் இருக்கு. Actually, I guess it is a question mark, நேசிப்பாயா அப்படின்னா, because it's a story about relationships. Relationships are always full of problems and they resolve and again they get back together is when the true love begins. நேசிப்பாயா அப்படின்றத விட 2-3 டைட்டில் ஏற்கனவே இருந்துச்சு. ஜென்ரலாவே படம் ஆரம்பிக்கும் போது சுத்தமா தலைப்பே இல்லைக்கிட்ட தான் உண்மை. ஓகே, ஒன்லைன் ரெடி, கதை எழுதி அனுப்பியாச்சு, ஸ்கிரீன் பிளே முடிச்சாச்சு. சரி, அப்பயாவது தலைப்பு கிடைக்குமான்னு பார்த்தா அப்பவும் கிடைக்கல. சரி, ஷூட்டிங் போயிட்டோம், ஷூட்டிங்ல அது கிடைக்குமானா கிடைக்கல. ஷூட்டிங்கும் முடிச்சாச்சு, படமும் முடிச்சாச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஓகே இப்போ நம்ம பக்கா ஒரு டைட்டில் பிடிக்கலாம், அப்பவும் தலைப்பு கிடைக்கல. எனக்கு எப்பவுமே தலைப்பு வந்து ஒரு எப்பவுமே பிரச்சனை இருக்கு. ஏன்னா எனக்கு நல்ல தமிழ் தலைப்பு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னோட டைட்டில்ஸ் எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கு ஆக்சுவலா. சோ ஓகே, இப்போ நம்ம டைட்டில் வைக்கணும். ஏன்னா இப்ப படம் பாத்துட்டோம்னா ஒரு மூட்ல இருக்கும். அப்போ படத்தோட ரொம்ப என்டையர் மூட் நமக்கு தெரியும். அப்ப நேசிப்பாயோட சேர்த்து ஒரு 2-3 தலைப்பு வரும்போது எனக்கு எப்பவுமே நேசிப்பாயா ரொம்ப பிடிச்சது. அதோட சவுண்ட் and the meaning which is close to the story. அதனால தான் பிடிச்சோம். நைஸ் பிரதர். உங்ககிட்ட கேட்கணும் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ இல்ல, நான் அப்படி நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் எல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு ஆளா மாறிட்டீங்க. அதே மாதிரி ட்ரைலருக்கும் உங்களோட இன்டர்வியூஸும் கம்பேர் பண்ணா 2 கான்ட்ராஸ்டா இருக்கு. சந்திரமுகியாக மாறி நோக்கும் உங்கள் ஆகாஷை இப்பதான் கத்துக்கிட்டாங்க. ஒரு பேசிக்கா இன்ட்ரோவர்ட் இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட், நடுவுல ஆம்பிவர்ட். ஓ ஓகே, அதுதான். யார் கேட்டா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆம்பிவர்ட்னு. சோ கம்ஃபர்ட் ஜோன்ல வந்துட்டா, ஆமா நீங்க பாத்தீங்களா வெளியே, கம்ஃபர்ட் ஜோன்ல வரும்போது நான் அப்படி ஆயிடும். சோ இது வந்து உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த டைம்ல ஒரு விஷயமா மாறுறீங்களா? அதுக்கான ஒரு ஹோம்வொர்க்கா நீங்க யார இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டீங்க? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறப்போ ஒரு ஹோம்வொர்க் நடந்திருக்கும்ல, அத பத்தி ஒரு சின்ன ஜஸ்ட் மட்டும். அது ஆமா கண்டிப்பா நடந்தது. ஏன்னா நான் ப்ளே பண்ற கேரக்டர் டோட்டலி ஆப்போசிட் ஆஃப் மை ரியல் லைஃப் கேரக்டர் இல்லீங்களா. சோ ஃபுல் கைடன்ஸ், விஷ்ணு சார் கைடன்ஸ் தான் ஃபுல்லாவே. அது உடைச்சு அந்த கேரக்டரா வரணும். இல்ல துருதுருன்னு இருப்பேன் படத்துல, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா உடைச்சிட்டாரு சார். சோ ஃபுல் சாரோட கைடன்ஸ்ல தான் பண்ணேன். ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க, நீங்க ஏற்கனவே ஒரு டைரக்ஷன்ல எல்லாம் இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது யார் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன உங்க 2 பேரும்? No, Vishnu sir is the director, so of course avanga vandute you've seen him so many years, what he's capable of, so adu kandipa ungalku screen la theriyum nenikren. And when I heard the script, I personally thought it was a nice film, so it will come out as a nice film, so I'm personally very happy, so I hope everybody likes it too. உங்க மைண்ட் செட் எப்படி பிரதர் இருக்கு இப்போ? பிகாஸ் இவரு நிறைய ரிலீஸ்லாம் கொஞ்சம் பாத்துட்டாரு. உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓ, ரிலீஸ் எல்லாம் பாத்துட்டேன்னா நானோட கால் மேல கால் போட்டு அப்படியே நல்லா சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே நல்லா தூங்கி நிம்மதியா சொல்லல சார். அட்லீஸ்ட் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சதுல டெய்லி அப்போ வருஷம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். ரிசல்ட் வரும்போது எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். இது வந்து காலத்துக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆமா, இல்ல முத படம், அதுவும் விஷ்ணு சார் ஈவன் காம்போ எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ். சோ இப்படி அமைஞ்சதுக்கு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. வெரி லக்கி. பொங்கல் ரிலீஸ், ஒரு டெபியூட்டன்ட்க்கு பொங்கல் ரிலீஸ் வரது ரொம்ப கரெக்ட். இட்ஸ் a very very big thing. தானே பொங்கல் ரிலீஸ்க்கு வந்தது இல்ல கஷ். அண்ட் மேம், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃபும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்துச்சு? அதை பத்தி கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க. பிகாஸ் நீங்க தான் இதுக்கு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அது அஃபெக்ட் ஆகாம அந்த ஜோன் எப்படி இருந்துச்சு? லைக் பர்சனல் ஜோன் எப்படி இருந்துச்சு? No, what are you saying? No. Because I have something very nice to tell about you. Please finish. Are you sure it's nice? But okay. No, I mean, when we went on set, it was very nice to be there because it was a very nice working atmosphere also. So நம்ம யாருமே வந்து personal things அங்க யாருமே எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். Whoever it is, for to be frank. So yarume adhe edutittu varalaanga. So we were all working together and it was so much fun, and Vishnu sir was directing, Akash was debuting. It was very nice to see this whole process like come to light. It was really nice. Brother, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்க வைஃப் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது? அது ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததா? நம்மளோட ஃபுல் பயமா இருக்கும் எனக்கு. நல்லா பண்றேன் அடிப்பாங்க போட்டு இருந்தேன். சார் பாவம், அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. ஆடியோ just kidding, just joking. நல்ல சப்போர்ட் இல்லங்க. அவங்க இருந்தா எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் தான் ஏறும். ஸ்னேஹம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காங்க, அப்படியே ரொம்ப குவைட்டா இருப்பாங்க, அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்கன்னா, இன்னும்
ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷனல் டெக்னிக்கலாவே பாத்தீங்கன்னா. இது வந்து இப்ப நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும் பிரிட்டோ சார் வந்து கம்ப்ளீட்லி பேக் போனா நின்று எங்களை சப்போர்ட் பண்ணா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் ஃபீல்ட் ஒர்க் எல்லாமே ஃபுல்லா ஸ்னேகா பண்ணாங்க. ஷீ வாஸ் ஃபுல் ஆன் டெடிகேட்டட், ஷீ டெடிகேட்டட் ஹர்செல்ஃப். எந்த பிரச்சனையும் எனக்கு கொண்டு வரல. ஸோ எந்த ஒரு பிரச்சனை, ஏன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்ல எந்த ஒரு லொகேஷன்ல என்ன நடந்தாலும் ஷூட்டிங் ஸ்மூத்தா போனது. ஷீ டுக் கேர் ஆஃப் எவ்ரி திங். இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஏன்னா நிச்சயமாவே அது வந்து மேய்க்கிற மாதிரி அது. ஏன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் க்ரௌட் ஹேண்ட்லிங், இட்ஸ் மாஸ் ஹேண்ட்லிங், இட்ஸ் பீப்புள் ஹேண்ட்லிங். இப்போ என்ன பாத்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியன்ஸும் யூ ஹேவ் டு ஹேண்டில். இட்ஸ் லைக் a shepherd. You'll have to take them to the right direction actually. So அதே மாதிரி she was there as a shepherd taking us all through the right direction. Wow. So, yeah. அதாவது யுவன் சார் பத்தி சொல்லியிருந்தீங்க. அப்பாவோட இனிஷியல் கெரியர்ல ராஜா சார் வந்து ஒரு பெரிய பேக் போனா இருந்திருக்காரு. அண்ட் உங்களுக்கு உங்க பிரதருக்கு வந்து இப்போ யுவன் சார். ஸோ பேக் டு பேக் லெஜண்ட்ஸோட அண்ட் அவங்களோட அடுத்த ஜெனரேஷனோட நீங்களும் வரீங்கிறப்போ ஒரு மாதிரி சரியெல்லாம் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. ரெண்டு பேரோட பார்க்கும்போது எனக்கு இதுவா இருக்கும். உங்களோட கண்டிப்பா சந்தோஷமான விஷயம். ஏன்னா அண்ணா காட் லான்ச் த்ரூ யுவன் சார் மியூசிக். அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஃபர்ஸ்ட் படம் யுவன் சார் பண்றாரு. ஸோ டெஸ்டினி தாங்க. அண்ட் யுவன் சாரோட மெலடி இன்னும் ஃபர்ஸ்ட் படத்திலே கிடைச்சதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். அப்படியே கட் பண்ண ஏன் ஃபர்ஸ்ட் படம் போய் வந்தான். ஆமா அதுதான். ஆமா சோ பாருங்க எப்படி அமைஞ்சிருக்கு. சோ வெரி வெரி ஹாப்பி. ஆனா சார் நீங்க யுவன் சாரோட வந்தா மட்டும் இந்த விண்டேஜ் யுவன் அந்த ஒரு டேர்ம் சொல்லிடுறாங்க. எப்ப யுவன் சார் பாட்டு வந்தாலும் அது ஹிட் ஆகுது, ரசிகர் மத்தியில நல்லா வரவேற்பு. ஆனா நீங்க வரும்போது மட்டும் ஒரு ப்ராப்பர் காம்போவா ஒன்னு வந்து ரசிக்கப்படுறாங்க. அதை பத்தி நீங்க நோட் பண்ணீங்களா? அதெல்லாம் யாருங்க அந்த விண்டேஜ் யுவன் அப்படி அந்த பையனே விண்டேஜ் தான். நோ சி இப்போ ஜென்ரலாவே யுவன் சங்கர் ராஜா ஜெல்லா சொல்லுவாங்கல்ல, ஓகே இல்லங்க இந்த படத்துல ஓகே ட்ராக்குங்க இப்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, யுவன் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யுவன் இஸ் ஆல்வேஸ் தேர், இஸ் நெவர் பேக். யுவன் எப்பயுமே அங்கே தான் இருப்பாரு. he will always deliver. அது வந்து எப்பயுமே மாத்த முடியாது ஆக்சுவலா. இட் இஸ் ஜஸ்ட் தட் த பிலீஃப். எனக்கு யுவன் மேல வச்சிருந்த ஒரு நம்பிக்கை அண்ட் ரொம்ப தெளிவா மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மெலடிஸ் வில் ஆல்வேஸ் லிவ் லாங். நீங்க என்னதான் தாறுமாறு போட்டாலும் அது ஒரு சீசன் தான். மெலடிஸ் வில் ஆல்வேஸ் லிவ் லாங். ஆனா இந்த கதைக்கு நிறைய மெலடிஸும் தேவைப்பட்டுச்சு. எனக்கு ஷூரா தெரியும் தம்பி வந்து பின்னி எடுத்துல அவன் கொஞ்சம் டார்ச்சர் தான், பயங்கர டார்ச்சர் அந்த பையன். பட் இஸ் ஸ்வீட்டா இறங்கி வாசிச்சானா இறங்கி நடிச்சிருவாரு. அவர் போடாத லவ் சிச்சுவேஷன் கிடையாது. இருந்தாலும் நீங்க பிரேக்கப் சிச்சுவேஷனும் கிடையாது. இருந்தாலும் நீங்க அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல உங்களோட ஸ்டைல்ல ஒண்ணு கொண்டு வரீங்க அப்படிங்கிறப்போ அவருக்கு என்ன விஷயம் எக்ஸைட் ஆச்சு? யுவனை பொறுத்த வரைக்கும் எனக்குமே ஒரு இட்ஸ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட். நான் என்னோட மியூசிக் அப்படின்றது கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா உங்களுக்கு கதையில பேசிக்கா இல்லைன்னா நீங்க என்ன மியூசிக் போட்டாலும் அது யூஸ் இல்லை. So யுவனுக்கு எப்பவுமே he will look into the story. அப்புறமா what is the scope for music. அவங்க ஜென்யூனா பார்ப்பாங்க ஆக்சுவலா. யுவன் என்னன்னா இந்த இதுக்கு வந்து கரெக்டா இந்த மாதிரி நீங்க வந்து மெஷர் பண்ணி போடுவோம் தெரியுமா, ஒரு ஐட்டம் சாங் வேணும், ஒரு இந்த சாங் வேணும், இந்த சாங் ஒரு பேக்கேஜ் அப்படின்றது எனக்கு மேல பேக்கேஜ் ஒர்க் ஆகாது என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா. பிகாஸ் அப்படி ஒரு பண்ற ஒரு பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்முலால பண்ற ஒரு இது வந்து ஒர்க் ஆகும்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லா படமும் ஒர்க் ஆகும். ஸோ இட் இஸ் அ கிரியேட்டிவ் திங். ஸோ இட் இஸ் அ டேஸ்ட். இட் இஸ் அ it's a feel that you go with every particular story. So யுவனை பொறுத்த வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் தான் அவருக்கு யுவனுக்கு. The story should inspire him. ஸ்டோரி இன்ஸ்பயர் ஆச்சுன்னா மியூசிக் தானா நல்லா வரும். இந்த ஸ்டோரி எடுக்கும்போது இப்ப இந்த ஜென்சி லவ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் வேற ட்ராக்ல இருக்கு சார். அவங்க யார வந்து ஜென்சி நீங்க பேர் வச்சிருந்து ஜென்சி ஒண்ணு, ஜென் ஒய் ஒண்ணு, ஏ ஒண்ணு, பி ஒண்ணு, சி ஒண்ணு, டி ஒண்ணு. ஓகே இருக்கட்டும், இன்னைக்கு ஜென்சி ஓகே ட்ரெண்ட்னு வச்சுக்கலாம் சார். இன்னைக்கு ட்ரெண்ட்ல அந்த டேட்டிங் ஜென்சி தான் கரெக்ட்டா ஜென்சி தான் இல்லையா? சோ அவங்களோட இந்த லவ்லாம் எப்படி இருக்கு, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கிரவுண்ட் ஒர்க் போச்சா சார் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்? கிரவுண்ட் ஒர்க் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இட் இஸ் வெரி ஆப்வியஸ். கிட்ஸ் ஆர் வெரி கன்ஃபியூஸ்ட் ஆக்சுவலா. ஆமா வெரி கன்ஃபியூஸ்ட். They don't even know what love is. They don't even know what infatuation is. எவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்காங்க அப்படின்னா இது நம்ம ஒரு கடையில வந்து ஒரு சாக்லேட், இந்த சாக்லேட் நல்லா இல்லை, இது வேண்டாம் தூக்கி போட்டு நம்ம வேற ஒரு சாக்லேட் வாங்கலாம். அதான் இந்த சாக்லேட் ட்ரை பண்ணலாமா? ஓகே இந்த சாக்லேட் நல்லா இருக்கு. அந்த சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்கு. டேய் மச்சான் அந்த சாக்லேட். It has become like the most confusing. You really don't know what you want. இன்னொரு மெயின் என்ன பாத்தீங்கன்னா they don't value relationships. It is not only just because of a boyfriend or a girlfriend actually. Generally ஒரு relationships அப்படின்றது they don't value. அது என்னன்றது it probably the way they're exposed to things or the way growing like this sometimes கொஞ்சம் பாவமா இருக்கு ஆக்சுவலா பாக்குறதுக்கு. And they actually realize eventually அவங்களுக்கு வந்து ஓகே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க செட் ஆயிட்டு அப்புறமா அவங்க ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணிட்டு அது எதுவா கொண்டு இருக்கலாம், அம்மா அப்பா பொண்ணு பையன் அண்ணன் தம்பி தான் போட்டு இது பண்ணும்போது இஸ் வென் த ஆக்சுவலி அதுதான் அதுக்கு பேர் தான் மீனிங். அதுக்கு பேர் மீனிங் தான் லவ் ஆக்சுவலா. அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே இன்ஃபேக்ஷன். சார் சொல்ற மாதிரி வெரி கன்ஃபியூஸ்ட்
இது நான் ஸ்னேகா லவ் பண்ணும்போது அது பியூரா இருக்கும். ஓ டச் ஐயோ ராஜா. So I think they need to like respect each other. Love motto just not boyfriend girl. Or friendship also should be there. What I feel. என்ன ஒரு இதுனா it is their own lives. எல்லாரும் அவங்க லைஃப்ல what they are going through we don't know. Correct. We don't know. ஸோ இந்த ஒப்சர்வேஷன் வந்து ப்ராபப்ளி என்ன சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபேசினேஷனா இருந்துச்சு, ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. அண்ட் யோசிச்சு பார்க்கும்போது யூ ஆல்வேஸ் ஹேவ் அ क्वेश्चन ஆஃப் வை. ஸோ இட்ஸ் இட் நேசிப்பாயா, ஆல்வேஸ் அ திங் தட் ஆல்வேஸ் கம்ஸ் டு மைண்ட். இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணல. இல்ல சார் கரெக்ட்டா அதை கனெக்ட் இல்ல நீ ஃபீல் பண்ணியா? இல்ல நான் ஒரு ஃபீலிங் எடுத்துறோம். இது நம்மள கேப்ல அடிக்கடி அது வந்து அப்படியே எடுத்துக்கலாம், கண்டுக்காம விட்டுறோம். நீங்க வந்து இப்போ வாட் இஃப் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல உங்க 3 பேருக்கும் ஒரு சின்ன சின்ன क्वेश्चन. அத நீங்க வந்து விஷ்ணுவர்தன் சாரோட ஒரு ஃபிலிமோகிராஃபில ஒரு த்ரோ பேக் போய் இந்த ஒரு கேரக்டர் நம்ம இப்ப பண்ணலாம் அந்த மாதிரினா பட்டியல்ல ஆர்யா சார் கேரக்டர். ஓகே, ஏன் என்ன ரீசன்? ரக்கிட்டா மாதிரி ரஃப்பா இருப்பாருல்ல, லைக் அப்படியே தாடியோட மாதிரி அந்த ரக்கிட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு கேரக்டர் இதுவே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் ஆக்சுவலி சார் அந்த கேரக்டரும் கொஞ்சம் சிமிலர் இல்ல சார்? ஸ்வாக் வேற மாதிரி இருக்கும். ஸ்வாக் வேற மாதிரி இருக்கும். எதுவுமே யோசிக்க மாட்டேன், யார் இருந்தாலும் போய் பண்ணாரு நடிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தா சூப்பரா இருக்கும். ஆமா, நீங்க அதிகமா டேக் வாங்கின ஒரு ஷாட்னா அது என்ன சொல்லுவீங்க? அதிகமான டேக்ஸா? நான் துருத்துருன்னு ஒரு 2வது நாள் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் நிறைய டேக் எடுத்தேன். ஆமா, ஃபர்ஸ்ட் டே கூட நிறைய டார்ச்சர் பண்ணிட்டேன் சார். இல்ல பட் எல்லாருக்குமே இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் இஸ் நாட் பிகாஸ் நீங்க வந்து தூக்கி கேமரா முன்னாடி போயிட்டு ஓகே கம் ஆன் ஆக்ட்னா எவ்ரிபடி வில் ஆக்ட். கரெக்ட். பட் எவ்ரிபடி வில் ஆல்சோ ஷேக். ஷிவர் கண்டிப்பா அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஆனா ஆகாஷ் கிட்ட மட்டும் டே 1ல இருந்து டே எண்டுக்குள்ள முடிக்கும் போது ஐ saw him as a groomed actor. ஒரு 5 வருஷம் கரியருக்காகலாம் வெயிட் பண்ண தேவையில்லை. நான் ஒரு படத்துலயே அதை பாக்குறது வந்து ஐ வாஸ் குவைட் ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.